வணக்க நேயர்களே, பிரான்மலையிலிருந்து வந்திருக்கிற சினேகாவை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். சினேகா எப்படி பாடுறாங்க கேட்கலாமா? வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். சினேகா, குரல் தேர்வுக்கு வந்துட்டு போனீங்க. ஆமாங்க சார். குரல் தேர்வு பார்த்தீங்களா? பார்த்தோங்க சார். மக்கள் என்ன சொன்னாங்க? வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் இன்னும் கொஞ்சம் சவுண்டு தான் வேணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா சவுண்டாக நீ சவுண்டாக பாடணும்னு சொன்னாங்களா இல்லை மைக்கில் சவுண்டு வைக்க சொன்னாங்க? நான் சவுண்டாக பாடணும்னு சொன்னாங்க. இப்போ பேசுறதுமே அப்படி தான் இருக்கு. சாப்பிட்டல, கல்ல சாப்பிட்டாச்சுல, சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்ன நல்லா சத்தமாக சவுண்டாக பேசலாம்ல? பேசலாம்ல? சவுண்டாகவும் பேசலாம், சவுண்டாகவும் பாடலாம். சரிங்க. என்ன பாட்டு பாடலாம்? ஆடி வார அங்காளம்மா. ஆடி வார அங்காளம்மா பக்தியோட ஆரம்பம். சரி, பாடுங்க கேட்கலாம். சாமி வர உழைக்கிற அளவுக்கு பக்தி பாட்டு அருமையாக பாடியாச்சு. இல்லை, நிகழ்ச்சியில் ஏதாவது பாடிக்கிட்டு இருக்கீங்களான்னு? பாடியிருக்காங்க சார். யாரோட நிகழ்ச்சி? சிங்கமுனரி குமணன் சேகர், லேனா சேகர். அவங்க நிகழ்ச்சியில் எத்தனை நிகழ்ச்சி பாடிருக்கீங்க? 2 நிகழ்ச்சி. இதுவரைக்கும் 2 நிகழ்ச்சியில் மட்டும்தான் பாடி. ஸ்கூல்ல எல்லாம் பாடியிருக்கேன். பள்ளிக்கூடத்தில் பாடிருக்கீங்க. 2 நிகழ்ச்சியில் மட்டும் பாடி. ஆமாங்க சார். ஸ்கூல்ல அப்புறம் ஊர்ல பஜனையிலலாம் வச்சு பாடியிருக்கேன். ஊரில் வந்து பஜனை வச்சா பாடுவீங்க. எவ்வளவு காலமாக பாடிக்கிட்டு இருக்கீங்க? 2 வருஷமா சார். 2 வருஷமா பாடிக்கிட்டு சார். கல்யாணம் ஆயிடுச்சு? ஆமாங்க சார். வீட்டுக்காரருக்கு பாடுறதுல விருப்பம் தானே? விருப்பம் தாங்க சார். ரைட்டு, நல்லா பாடுறீங்க. சரி, இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு நிச்சயமாக சிடிவி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? ரைட். வணக்க நேயர்களே, பிரான்மலை சினேகா ஒரு அற்புதமான பக்தி பாடலை தந்திருக்காங்க. அந்த பக்தி பாடலை தொடர்ந்து தஞ்சாவூரை சேர்ந்த சாருலதா இதோ அடுத்த பாடலை வாங்க கேட்கலாம். சாருலதா, குரல் தேர்வில் கலந்துட்டு போனதுக்கு பிறகு நிகழ்ச்சி பார்த்தீங்களா? பார்த்தேங்க சார். என்ன சொன்னாங்க நீங்கள் பாடினதை பற்றி? அப்பா அம்மா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கும் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? அத்தை மகனே. அத்தை மகனே. அத்தை மகனே பாடலாம். சரி, அத்தை மகனே பாடலை பாடுங்க. இது குரல் தேர்வில் பாடினீங்கல்ல? சரி, அதே பாடலை பாடுங்க கேட்கலாம்.
சிறப்பாக அத்தை மகனே மாமா மகனே அருமையாக பாடினீங்க. இது வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகளில் பாடியிருப்பீங்க? 10 நிகழ்ச்சிக்கு மேலே போயிருப்பேன் சார். ஒரு 10 நிகழ்ச்சிக்கு மேலே. ஏன் அதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கல? நல்லா தானே பாடுறீங்க. இல்லை சார், அவங்க எப்பயாவது தான் கூப்பிடுவாங்க, எப்பாச்சும் ரெகுலராலாம் கூப்பிடுவோம். இருக்காது. சரி, இங்கே வந்துட்டீங்கல்ல, உங்களை நாங்கள் அடிக்கடி கூப்பிடுவோம். சரிம்மா இருமா கூப்பிடுவோம். நல்ல வளர்ச்சி இருக்குது, எதிர்காலம் இருக்குது, நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். சரி, தஞ்சாவூர்லேருந்து வருகிற இந்த சாருலதா பாடலை கேட்டோம். இப்போ அடுத்து கோயம்புத்தூர்லேருந்து வருகிருந்திருக்கக்கூடிய மகேஷ் அவங்க என்ன பாட போகிறாங்க, வாங்க கேட்கலாம். மகேஷ், குரல் தேர்வுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? பாடின நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த வாய்ப்புக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதை விடவும் இன்னும் நல்லா பாடணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. வீட்டில் வந்து நல்லா பாடணும்னு சொன்னாங்க. மற்றவங்க உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள், தோழிகள் எல்லாருமே ஒரு உற்சாகத்தை கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சூப்பராக பாடுறான்னு, நல்லா பாடுறீங்கன்னு சொன்னாங்க, இன்னும் நல்லா பாடணும்னு சொன்னாங்க. இப்போ என்ன பாட்டு பாடலான்னு? இந்த பண்ணாரியம்மன் பாடல் வந்து அந்த ராகத்தில் வரிகளை மாற்றி நானே போட்டு. பண்ணாரியம்மன் ஒரு பக்தி பாட்டு, மாரியம்மா அந்த பாட்டை, அந்த பாட்டில் வரிகளை நீங்கள் நானே மாற்றி போட்டிருக்கேன். சரி, அந்த பாட்டை கேட்டலாமா? சரி, ஓகே, பாடுங்க. வேற என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்குறேங்க. மில்லில் வேலை பார்க்குறீங்க. இது பாடணும்னு ஏன் தோணுச்சு? சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்ல எல்லாம் பாடியிருக்காங்க. ஆனால் மேடையிலையோ ஸ்டேஜ்லேயோ கலை நிகழ்ச்சிகளெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை, இதுவரையும் பாடினதில்லை. சும்மா உங்கள் நிகழ்ச்சிகள் பார்க்குறதுல சரி நம்மளும் பாட வரும் தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு வந்திருக்கீங்க. நல்லா பாடுறீங்க, இன்னும் சில பயிற்சிகள் தேவை. அது கண்டிப்பாக அந்த பயிற்சிகள் கொடுப்போம். உங்களுக்கு சிடிவி உங்களுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி ஆர்வம் உள்ள எல்லாத்துக்குமே உதவிகரமாக இந்த சிடிவி நிறுவனம், சிடிவி குடும்பத்தார்கள் காத்திருக்கோங்கிறத சொல்லிக்கிறோம். கோவை மாவட்டத்தில் கள்ளிப்பாளையத்திலிருந்து வருகிற இந்த மகேஷ் அவங்க பாடின பாடலை கேட்டோம். அதனை தொடர்ந்து அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வம்பன்லேருந்து வருகிற பாண்டிராஜ் என்ன பாட போகிறார் கேட்கலாமா? பாண்டிராஜ் சார், குரல் தேர்வில் கலந்துக்கிட்டதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க? நல்லா பாடணும் அப்படின்னு சொன்னாங்க சார். நல்லா பாடணும்னு சொன்னாங்க. பயிற்சி அதிகமாக எடுத்துக்கணும், நல்லா பாடணும், நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கணும், நல்லா பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க? நம்ம நல்லா பாடிட்டோம் அப்படின்னு நினச்சிங்களா? நான் இன்னும் நிறையா கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிங்க. சரி, இப்போ என்ன பாட்டு பாடலான்றீங்க? கோட்டைச்சாமி ஐயாவுடைய பாட்டு ஒத்தையில பொரியலே. ஒத்தையில பொரியல அத்தை மக பிள்ளை, கோட்டைச்சாமி ஐயாவுடைய பாடல். சரி, கேட்கலாமா? கேட்கலாம். சரி. ஒத்தையில பொறிகளைய அத்தமக புள்ள சத்தருந்து பேசுவோமாயிரு சமய ஊரோ இல்ல, அடி சத்தருந்து பேசுவோமாயிரு சமய ஊரோ இல்ல. ஒத்தையில 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 பொறிகளைய அத்தமக புள்ள சத்தருந்து பேசுவோமாயிரு சமய ஊரோ இல்ல, அடி சத்தருந்து பேசுவோமாயிரு சமய ஊரோ இல்ல. நல்லா பாடினீங்களா? ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது, இங்கே வந்தோட்டி ஒரு மாதிரி இருக்குது. நீ பாடி பழகும்போது ஒரு மாதிரி இருந்தது, இங்கே வரையில் ஒரு மாதிரி இருக்கா?
சரி சரி. வேற நிகழ்ச்சிகள்ல எதுலையாவது மேடை நிகழ்ச்சிகள்ல பாடிட்டு இருக்கீங்க? மேடை நிகழ்ச்சியில் இன்னும் கல்யாண கச்சேரியில் வந்துட்டு நம்ம பக்கத்து ஊரில் ஒரு அண்ணன் சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன். அந்த டீமில் வந்து கோயில கூட்டிகிட்டு போய் பாட ஒரே ஒரு நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சி மட்டும் பாடி கல்யாணம் அவங்கவுங்க கல்யாணத்தில் வீட்டில் வைக்கையில் என்னை கூட்டி போய் பாட விட்டாங்க. அவ்வளோதான். அதாவது நம்ம ஊர்ல நடக்கிற திருமண நிகழ்ச்சியில ஒரு பாட்டு அப்படி பாட வச்சா. வேற எதுவும் இதுவரை வேற நிகழ்ச்சி எதுவும் இல்லை. நிறைய பேர்ட்ட வாய்ப்புகள் கேட்டேன், யாருமே தரல. சரி, பயிற்சிகள் எடுத்துக்கங்க. நிச்சயமா நீங்க எதிர்பார்க்குற அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? சரி, நல்லது. புதுக்கோட்டை மாவட்டம் வம்பனை சேர்ந்த பாண்டிராஜ் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கந்தர்வக்கோட்டை அருகாமையிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து வர்ற புகழ்மணி அவர்கள் பாடுற பாடலை கேட்கலாம். குரல் தேர்வுக்கு வந்திருந்தீங்க. அந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? உனக்கு தான் நல்ல பாட்டே தெரியுமே, இது புதுசா அந்த பாட்டு போய் பாடிருக்கே, இது என்ன பாட்டு? நல்ல பாட்டு தெரியும், நீங்க ஏன் புதுசா போய் இப்படி பாடிருக்கீங்க? அந்த பாட்டு நாங்க கேட்டதில்ல, நீங்க நல்ல பாட்டா பாடிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாட்டு தெரிஞ்ச பாட்டை பாடாம விட்டுட்டீங்க குரல் தேர்வுல. சரி, அவங்க சொன்னாங்கல்ல நீங்க நல்ல பாட்டை பாடுவியே, ஏன் அங்கே போய் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னு கேட்டாங்கல்ல, அவங்க சொன்ன அந்த பாட்டை என்ன பாட்டு, அதை கேட்கலாமா? இது மாதிரி எவ்வளவு பாடல்கள் தெரியும் உங்களுக்கு? நிறைய பாட்டு தெரியும். ஏன் இந்த மாதிரி நீங்க குரல் தேர்வுல பாடல? அன்னைக்கு பதஷ்டல ஒண்ணுமே தெரியல. பதஷ்டத்துல எதுவுமே தெரியல. எடுத்ததுமே நல்லா பாடிடணும் அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கட்டமா வந்து நீங்க பாடி வந்துடலாம். அடுத்து இப்போ பயிற்சியில பார்க்கலாம். நல்லது. வணக்க நேயர்களே, புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகாமையில் உள்ள புகழ்மணி அவர்கள் பாடிய அந்த பாடலை கேட்டோம். யாருக்குமே பயிற்சி நம்ம இன்னும் வழங்கலை. ஏன்னா அவங்க என்ன பாடுறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுது, இன்னும் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும். இதுக்கு அடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பாட வைக்கிற அடுத்த கட்ட படப்பிடிப்பில் அவங்க நிறையா பாடுவாங்க. முதல் முறையாக போய் ஒரு பாட்டு பாடிட்டாலே நம்ம அடுத்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரி யாரும் நினச்சிக்க வேண்டாம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் மற்ற கலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டே இருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நானுமே நிறையா கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, ரசிச்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் ஒரு 3 ஆண்டுகள் பயிற்சி எடுத்த நம்மக்கிட்ட உங்களை மாதிரியே புதுசாக பாட வந்து ஒரு 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற கலைக்குழுனுடைய இளம் பாடகர்கள் காளிதாசன் ஆனந்தி. ஒரு பாடல் பாடினதோடு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் வளரலைன்னு சொல்லிடக்கூடாது. தொடர்ந்து பயிற்சிக்கு வந்தால் இவங்களை போல நீங்களும் நாளைக்கு பாடலாம் அப்படிங்கிறத சொல்லி இதோ காளிதாசன் ஆனந்தியை இப்போ அழைக்கிறோம். காளிதாசன் ஆனந்தி ஒரு பாட்டு பாடிடலாமா? பாடிடலாம். ஏன்னா பயிற்சி எடுக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா, பயிற்சி எடுத்தால் நம்ம எப்படி இருப்போம், செல்லத்தங்கைய சார்ட்ட போனோம்னா நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. நீங்கள் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாறி இருக்கீங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே பாட ஆரம்பிக்கிறீங்க. ரெடியா காளிதாசன்? இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டேன்? இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா பாட கற்றுக்கிட்டோம் சார். நல்லா பாட கற்றுக்கிட்டப்ப இனிமேல் கற்றுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. அப்படிலாம் இல்லை சார், இன்னும் பயிற்சியெல்லாம் வேணும் சார். இன்னும் பயிற்சிகள் வேணும். ஆமாம் சார், இன்னும் பயிற்சி நிறையா எடுத்துக்கிட்டு இப்போ பாடுறதை விடையும் இன்னும் நல்லா பாடணும். இன்னும் நல்லா பாடணும். இன்னும் நல்லா பாடணும். ஆனந்திட்ட கூட ஆனந்தி நிறையா பேசும்.
சொல்ல ஆனந்தி. பார்த்தீங்களா, இது எதுக்காக நான் அவங்கக்கிட்ட கேட்டேன்னா ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட பேச சொல்லும்போது எவ்வளோ வெக்கப்படுறாங்க, எவ்வளோ கூச்சப்படுறாங்க. இப்படி இதே கூச்சம்தான் உங்களுக்கும் இருக்குது. அந்த மேடைக்கு போனோடனே அந்த பதஷ்டம், அந்த கூச்சம், என்ன பண்ணுறது, எப்படி பாடுறது, நம்ம செய்கிறது சரியா தவறானோ அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். இதே நிலையில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி மாற போகிறாங்க பாருங்கள். ஏன்னா பாட்டில் அது வரவே வராது, பாட்டில் அப்படியே மாறிடுவாங்க. இப்போ பார்க்க போகிறோம், அது என்ன பாட்டு இந்த பார்த்துடலாம். அடியே அழகே மானேத்தேனே உந்தன் அழகில நாம எங்கிட்டேனே. அடியே அழகே மானேத்தேனே உந்தன் அழகில நாம எங்கிட்டேனே. ஐ லவ் யூன்னு சொல்லத்தானே நானும் ஆசையோட நெருங்கிட்டேனே. ஐ லவ் யூன்னு சொல்லத்தானே நானும் ஆசையோட நெருங்கிட்டேனே. ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு நீயும் அசடு வலிஞ்சது போதும் நில்லு. ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு நீயும் அசடு வலிஞ்சது போதும் நில்லு. எந்த ஊரு என்ன பேரு உந்தன் விவரங்கள நீயே சொல்லு. எந்த ஊரு என்ன பேரு உந்தன் விவரங்கள நீயே சொல்லு. கடலே கர ஓரத்தில் அந்த கோட்டை பட்டணம் பக்கத்தில். கடலே கர ஓரத்தில் அந்த கோட்டை பட்டணம் பக்கத்தில். இளத்தூர் தான் எங்க ஊரு அடியே காளிதாசு எந்தன் பேரு. இளத்தூர் தான் எங்க ஊரு அடியே காளிதாசு எந்தன் பேரு. பேரு ஊரை கேட்டதுமே நானும் பிரியப்படுவேன்னு நினைச்சுக்காத. பேரு ஊரை கேட்டதுமே நானும் பிரியப்படுவேன்னு நினைச்சுக்காத. என்ன வேலை பாக்குறீங்க, மாசம் எம்புட்டு சம்பளம் வாங்குறீங்க. என்ன வேலை பாக்குறீங்க, மாசம் எம்புட்டு சம்பளம் வாங்குறீங்க. எல்லா வேலையும் தெரியும் புள்ள, ஆனா எந்த வேலையும் கிடைக்கவில்லை. எல்லா வேலையும் தெரியும் புள்ள, ஆனா எந்த வேலையும் கிடைக்கவில்லை. செல்லா காசுன்னு சொல்லுறாக நீயும் சேர்ந்தா எல்லாம் மாறும் புள்ள. செல்லா காசுன்னு சொல்லுறாக நீயும் சேர்ந்தா எல்லாம் மாறும் புள்ள. நல்லா தெரிஞ்ச வேலையத்தான் நீங்க நாளை முதல் செஞ்சிருங்க. நல்லா தெரிஞ்ச வேலையத்தான் நீங்க நாளை முதல் செஞ்சிருங்க. செல்லா காசுன்னு சொன்னவுக முன்னே சீரும் சிறப்புமா வாழ்ந்துருங்க. செல்லா காசுன்னு சொன்னவுக முன்னே சீரும் சிறப்புமா வாழ்ந்துருங்க. அன்பாலகா ஆறுதலா இப்படி யாரும் எனக்கு சொன்னதில்லை. அன்பாலகா ஆறுதலா இப்படி யாரும் எனக்கு சொன்னதில்லை. எந்த துணையாய் நீ இருந்தா போதும் உழைப்பால் உயர்வேன் நானும் புள்ள. எந்த துணையாய் நீ இருந்தா போதும் உழைப்பால் உயர்வேன் நானும் புள்ள. ஊரும் பேரும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். ஊரோ பேரும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒன்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். காதல் கல்யாணம்
ஆனந்தி சார் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. 4வது வருஷம் போயிட்டு போயிட்டு இருக்கு. சொல்லு. சொல்லு, என்ன சொல்லணும்னு நினைக்கிற? ஆமாம், இந்த மாதிரி புதுசாக பாட வர்றவங்க இங்கே வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? உங்களை மாதிரியே தான் நாங்களும் வந்தோம். உங்களுக்கும் பாடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சார்கிட்ட வாங்க. எங்கள் சார் கண்டிப்பாக வாய்ப்பு தருவாங்க. நீங்களும் எங்களை மாதிரி பாடலாம். இன்னைக்கு வந்து காளிதாசன் ஆனந்தினா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியுது. அதுக்கு வந்து சார் தான் காரணம். எல்லாருமே நல்லா பாடலாம். ஷூட்டிங்கில், அதாவது படப்பிடிப்பு நடக்கும்போது உங்களுடைய அனுபவம் அதை பற்றி சொல்லுங்கள். மைக் வைங்க. ஷூட்டிங்னா என்ன, போவோம் எடுப்போம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்தந்த இடத்துக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷூட்டிங்க போவோம் நடிப்போம் அவ்வளோதான், சேனலில் போடுவாங்க பார்ப்போமா அப்படின்னு தான் சார் சத்தியமாக நினச்சேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு. என்னதான் நாங்கள் பாட்டுகளை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் பாட வச்சாலும் இதை பார்த்து ரசிக்கிற ரசிகர்கள் நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். நீங்கள் தான் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.